வெளியிடப்படாத பல நாடுகளில் வந்து கூலி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா நாடுகள்லையுமே பார்த்தீங்கன்னா கூலியை கொண்டாடுறாங்க. யூகேல, யூஎஸ்ஏல, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு இருக்கு. ஒரு வேற மாதிரி ரஜினி பண்ற ஒரு ஃபைட்டோ ஒரு காமெடியோ இதெல்லாம் கூட படத்துல வச்சிருக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் கதைக்கு என்ன தேவையோ அது வந்து லோகேஷ் பண்ணியிருக்காரு. 1000 கோடி அடிக்கும்னு சொல்றதை தாண்டி இப்ப அடிக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க. அதுக்கு மெயினா ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்களா? அது என்ன? இது வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் தமிழ் சினிமா அடிக்காத அந்த 1000 கோடியை தாண்டும், 1000 கோடி அட்லீஸ்ட் ரீச் பண்ணும் அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. ஆனால் இப்போ வந்து வர ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தா நிச்சயமாக இந்த 1000 கோடியை தொடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இதே கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து நடிகர்களை மட்டும் வந்து பயன்படுத்தி இன்னைக்கு வந்து இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி இதை வந்து பல கோடி வந்து இதில் போட்டு பணத்தை போட்டு வியாபாரம் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர இந்த படம் வந்து நல்லா இருக்கணும், கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், கதை வந்து ரொம்ப கிரிப்பிங்காக இருக்கணும் அப்படிங்கிற கேல்குலேஷனுக்குள்ள வரமாட்டேங்கிறாங்க. ரஜினி, விஜய், கமல், அஜித் இவங்கெல்லாம் பாருங்களேன் ஒரு கேட்டகரிக்குள்ள வந்துட்டாங்க. இவங்களை வச்சு நீங்க என்ன படம் எடுக்கிறீங்க? மசாலா படம் எடுக்கிறீங்க. இவங்களை வச்சு நல்ல படங்கள் எடுத்தா, கதையம்சம் உள்ள படம் எடுத்தா, வித்தியாசமான படங்கள் எடுத்தா நிச்சயமா ஓடும். காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார், இப்போதான் ரீசெண்டாக ரஜினி சாரோட கூலி படமும் ரிலீஸ் ஆகி பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஜினி சாரோட 50 வருடம் சினிமா பயணம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதை தொடர்ந்து நிறைய பேர் அதுக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஏன் பிரதமர் அவர்கள் வரைக்கும் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? கூலி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டேலாம் பார்த்தீங்கன்னா அதிரிபுதிரியான கலெக்ஷன், கூட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா தேட்டர்லையுமே நிரம்பி வழிஞ்சிச்சு. பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கூலி படத்துக்கு இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் சன் டிவியே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வேர்ல்டு வைட் கலெக்ஷன் அப்படின்னா 151 கோடி ரூபா வந்து கூலி கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2வது நாள் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அதனுடைய கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா குறையவே இல்லை, கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாயை வந்து தாண்டி இருக்கு செகண்ட் டே வேர்ல்டு வைட் கலெக்ஷன். 3வது நாள் வந்து சனிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா நல்ல கலெக்ஷன் பண்ணியிருக்கு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய்க்கிட்ட அதுவும் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தேட்டருமே புக்கான தேட்டர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது. ஷோ வந்து எல்லா பக்கமும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா ஸ்டேட்லேயுமே உலக நாடுகளில் வந்து ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி ரூபா கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 400 கோடி ரூபாய் நெருங்கி வந்து 4 நாளில் வந்து கூலி கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. இதில் ஒரு அதிசயமான விஷயம் என்னென்னா உலக நாடுகளில் வந்து பல நாடுகளில் வந்து கூலியை ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமா வெளியிடப்படாத பல நாடுகளில் வந்து கூலி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா நாடுகள்லையுமே பார்த்தீங்கன்னா கூலியை கொண்டாடுறாங்க. யூகேல, யூஎஸ்ஏல, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு இருக்கு. கூட்டம் இன்னும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே குறையில, எல்லா பக்கமே கூலி வந்து கொண்டாடப்பட்டு இருக்கு. ஸோ முதல் நாள் வந்து அதாவது வந்து வெளிநாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா $8.75 மில்லியன் வந்து கூலி கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ரெக்கார்ட் பிரேக். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த தமிழ் படமும் இந்த அளவுக்கு வந்து வெளிநாடுகளில் கலெக்ட் பண்ணதில்லை. ஸோ இது வந்து இந்த கலெக்ஷன் எதுக்கு அப்படின்னா அது ரஜினிகாண்டி தான். லோகேஷ் ரஜினி காம்பினேஷன் அது வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக கூலி வந்திருக்கு. ஸோ அதாவது வந்து ஆடியன்ஸ், அதாவது ரஜினியுடைய ரசிகர்கள் வந்து கூலி படத்தை வந்து பெரிய லெவலில் லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி படத்தை பார்க்குறாங்க. ஆனால் பொதுமக்கள், அதாவது வந்து காமனான ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க கூலி படத்தை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அதாவது ரஜினியை ஸ்பெஷலாக காமிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ரஜினிக்கான சில விஷயங்களை படத்தில் வச்சிருக்கலாம், அதாவது வந்து ரஜினியோட பஞ்ச் டைலாக்கோ இல்லை மாசான ஒரு என்ட்ரியோ இல்லை வந்து ஒரு வேற மாதிரி ரஜினி பண்ணுற ஒரு ஃபைட்டோ ஒரு காமெடியோ இதெல்லாம் கூட படத்தில் வச்சிருக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் கதைக்கு என்ன தேவையோ அது வந்து லோகேஷ் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஜெயிலரில் வந்து ரஜினி வந்து ஒரு ஓல்டு கெட்டப்பில் கொஞ்சம் ஷட்டில்டாக நடிச்சிருந்தாரு, அது மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூலி படத்துலையும் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அதுவும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களால் கொண்டாடப்படுற ஒரு படமாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் ஒரு டிவைடடான ரிப்போர்ட்டு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க, ஒரு சிலர் வந்து சுமாராக இருக்குங்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த ரிப்போர்ட் எல்லாம் வந்து கூலியோட கலெக்ஷனை எந்த விதத்துலையும் பாதிக்கலை. கூலியோட கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டெடியாக தான் இருக்குது.
இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கலெக்ஷன் இப்போ 1 வீக்குள்ளே போயிட்டுருக்கு. என்னதான் இருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி 1000 கோடி இல்லை 1000 கோடிக்கும் மேலேயும் தாண்டும்னு சொல்கிறாங்க. அது அடிக்க வாய்ப்பு இருக்கா? கூலி படம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கு பெரிய ஹைப் இருந்துச்சு, மிகப்பெரிய ஒரு ஹைப் இருந்துச்சு. இந்த கூலி படத்துக்கு வந்து எப்படி சொல்கிறது, அது சொல்ல முடியாத அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஹைப்பு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும், ரஜினி கேரியர்லேயே ஒரு மாசான படமாக இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் தமிழ் சினிமா அடிக்காத அந்த 1000 கோடியை தாண்டும், 1000 கோடி அட்லீஸ்ட் ரீச் பண்ணும் அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. ஆனால் இப்போ வந்து வர ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தா நிச்சயமாக இந்த 1000 கோடியை தொடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜெயிலர்லாம் கலெக்ட் பண்ணிச்சு இல்லை, 700 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சு. அந்த அளவுக்கு வந்து இது கலெக்ட் பண்ணும், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆனால் நம்மளுடைய 1000 கோடி எந்த படமாவது அடிச்சிடாதா, எந்த மாஸ் ஹீரோவோட படமாவது அடிச்சிடாதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கோம் இல்லையா, அந்த அந்த விஷயம் வந்து இந்த படத்துலேயும் கனவாக தான் இருக்குது. மெயின் காரணம் 1000 கோடி அடிக்கும்னு சொல்றதை தாண்டி இப்போ அடிக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க. அதுக்கு மெயினாக ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது என்னன்னு பார்க்குறீங்க? கரெக்டு, நீங்கள் கேட்குறது சரியான கேள்வி. அதாவது தெலுங்கு படத்திலே பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாயை வந்து கலெக்ஷனை ரீச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பாலிவுட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல படங்கள், ஆமீர் கான் படங்கள்லாம் 2000 கோடியை டச் பண்ணியிருக்கு. இப்போ ஷாருக் கானோடைய படமே பார்த்தீங்கன்னா ஜவான், அவர் வந்து நம்ம அட்லி எடுத்தார் இல்லையா, அந்த படம் கூட பார்த்தீங்கன்னா 1000 கோடியை டச் பண்ணியிருக்கு. ஈஸியாக அவங்க இந்த 1000 கோடியை டச் பண்ணிடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பாலிவுட்டோட மார்க்கெட் வந்து ரொம்ப வைடர் மார்க்கெட்னா பெரிய மார்க்கெட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா ஃபுல்லாகவே ஹிந்தி தான் பேசுவாங்க. ஸோ பல மாநிலங்கள் அதுக்குள்ளே இருக்கிறதுனால, அது எல்லா இடங்களையும் ரிலீஸ் ஆகிறதுனால கலெக்ஷன் வந்து பெரிய கலெக்ஷன். தியேட்ரிக்கல் ரிலீஸே பெரிய தியேட்ரிக்கல் ரிலீஸு. இது இல்லாமல் உலக நாடுகளில் வந்து ஹிந்தி பேசுகிறவங்க ரொம்ப பேர், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அங்கேயும் ஹிந்தி படங்களை பார்க்கறதுனால கொண்டாடுறதுனால அது வந்து அந்த கலெக்ஷனை ரீச் பண்ணுது. ஹிந்தியினுடைய பிஸ்னஸ் வந்து பெரிய பிஸ்னஸ், ஓகேவா, அதனால் அதை ரீச் ஆகுது. ஸோ தெலுங்கை பொறுத்த வரைக்கும் ஹிந்திக்கு அடுத்து வந்து செகண்ட் ரேஞ்ச் லெவலில் இருக்கிறது வந்து தெலுங்கு மார்க்கெட் தான். தெலுங்குலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய ஸ்டேட்டில் தெலுங்கு படங்கள் இன்றைக்கி லைக் பண்ணி பார்க்குறாங்க. தெலுங்கு படத்தினுடைய மசாலா பேட்டர்ன் வந்து எல்லாருக்குமே பிடிக்குது. இப்போ நீங்கள் வந்து நம்ம புஷ்பா 2 அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபா வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிச்சு வேர்ல்டு வைடு. அது காரணம் என்னென்னா அந்த படத்தில் அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. கண்டென்ட்டோடு சேர்ந்து அந்த என்டர்டெயின்மெண்ட், அதாவது அல்லு அர்ஜுனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களும் அந்த படத்துக்குள்ள வச்சுருந்தாங்க. அல்லு அர்ஜுனுடைய ஆக்டிங்கே பார்த்தீங்கன்னா செம மாசாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணி படத்தை வந்து வெற்றி பெற செஞ்சிச்சு, கலெக்ஷனை பெரிய லெவலில் அள்ளிச்சு. இப்போ கூலி அப்படின்னும் போது தமிழ் படம், கூலி வந்து தமிழ் படமாக இருக்கிறதுனால தமிழில் வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து ரொம்ப கம்மி. அது தமிழ்நாடு வியாபாரம் அப்படின்னாலே உங்களுக்கு 7 ஏரியா தான் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இதெல்லாம் இந்த பாலிவுட் எல்லாம் விற்றா கூட அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளால் தாண்டி போக முடியாது. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து சேட்டலைட் இருக்குது, டிஜிட்டல் இருக்குது, ஸோ ஆடியோ ரைட்ஸ் இருக்குது, இவ்வளோ தான் வியாபாரங்கள் இருக்குது. இதுக்கு மேலே வியாபாரம் பண்ண முடியாது. மார்க்கெட்டினுடைய அளவு வந்து இங்கே கம்மியாக இருக்கிறதுனால ஸோ அது நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்து படம் வந்து 1000 கோடி அடிக்கிறதுக்கு திணறுது. அதுக்கு திணறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா கண்டென்ட்டில் வந்து நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. இப்போ ரஜினி வச்சு, விஜய் வச்சு, கமலை வச்சு, அஜித்தை வச்சு, சூர்யா வச்சு, சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன் இவங்களெல்லாம் வச்சு எடுக்கிற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் படமாக இருக்கணும். அதாவது ரஜினி படம் அப்படின்னா ரஜினிக்கு ஒரு 4 சாங்கு, ஒரு 4 பஞ்ச் டைலாக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய அவரோட லுக்கு, வாக்கு, ஸ்டைல் இதை வச்சே மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி விஜய்க்கும் அப்படி தான், அஜித்துக்கும் அப்படி தான். ஸோ எல்லா நடிகர்களுக்கும் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த தமிழ் சினிமாவில் இயக்குனர்கள். கமர்ஷியல் படம்னா என்ன எடுக்க முடியும், ஒரு ட்ரக் மாஃபியாவை எடுக்க முடியும், இல்லைன்னா ஒரு தங்க கடத்துறது எடுக்க முடியும். சில காலங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தங்கச்சியை கெடுத்துட்டான் அதனால் பழி வாங்கினாங்கன்னு எடுக்க முடியும். இல்லை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பான், ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸராக இருப்பான், அவனுடைய மனைவியை கெடுத்துருவாங்க, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை சுட்டு கொண்டுருவாங்க, அதை வந்து அவன் பழி வாங்குவான். இதே மாதிரியான கதைகள், அதாவது இது வந்துலாம் இந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாக வந்துட்டு இருக்கிற ஒரு கதைகள் தான். ஸோ இதே கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து நடிகர்களை மட்டும் வந்து பயன்படுத்தி இன்னைக்கு வந்து இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி இதை வந்து பல கோடி வந்து இதில் போட்டு பணத்தை போட்டு வியாபாரம் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர இந்த படம் வந்து நல்லா இருக்கணும், கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், கதை வந்து ரொம்ப கிரிப்பிங்காக இருக்கணும் அப்படிங்கிற கேல்குலேஷனுக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம். நம்ம 1000 கோடி அடிக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம். இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற இயக்குநர்கள்லாம் நல்ல இயக்குநர்கள்லாம் தமிழில் இருக்காங்க. அதாவது வந்து லோகேஷ் மாதிரி, நெல்சன் மாதிரி, கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி, அட்லி மாதிரி நல்ல இயக்குநர்கள்லாம் இருக்காங்க.
ஆனால் அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய ஹீரோட்ட போய் கதை சொல்கிறாங்க, அந்த ஹீரோவுக்காண்டி சில விஷயங்களை வந்து இந்த படத்துக்குள்ளே வைக்க வேண்டியிருக்கு. ஸோ அவங்க அந்த ஹீரோவை கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, அந்த ஹீரோவோட ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி படத்தை எடுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது அந்த கிரியேட்டர், அதாவது வந்து ஒரு கற்பனை பண்ணக்கூடிய ஒரு 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 இயக்குனர் அவருடைய கதையை அவர் நினைச்ச மாதிரி வடிவத்தில் கொண்டு வர முடியாமல் போகிறதுனால நிறைய நேரங்களில் இது தோத்து போகுது. நல்ல நல்ல கதைக்களங்கள், அதாவது வித்தியாசமான கதைகளை இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பார்க்கிங் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு, அதே மாதிரி ஒரு லப்பர் பந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு, குட் நைட் எடுத்துக்கங்க, ஒரு டிராகன் எடுத்துக்கங்க, ஒரு லவ் டுடே எடுத்துக்கங்க, ஒரு டூரிஸ்ட் சினிமா எடுத்துக்கங்க, பாருங்களேன் பல படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, விஜய் சேதுபதி அந்த நடித்த அந்த படம் இருக்கு, அதாவது தலைவன் தலைவி, அது ஒரு சாதாரணமான ஒரு குடும்ப கதை தான். ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்து கதையாக மாற்றி அதை அழகாக 2 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது இன்னைக்கு பெரிய லெவலில் வெற்றி பெற்றுட்டு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்கிட்ட கலெக்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி வந்து கதைகளை வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஒரு நல்ல அழுத்தமான கதையை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கதாநாயகனை வச்சு நீங்கள் அவங்களுக்கு தேவையான மாசு, அவங்களுக்கு தேவையான பஞ்ச் டைலாக் எல்லாமே வைங்க, அந்த கதையும் கூட வைங்க. அப்பதான் வந்து நம்ம நினைக்கிற வெற்றியை அடைய முடியும். கதை இல்லாம வந்து வழக்கமா வந்து எடுக்கிற படங்களே எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வெற்றி கிடைக்கிறது கஷ்டம். இப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, ரஜினி, விஜய், கமல், அஜித் இவங்கெல்லாம் பாருங்களேன் ஒரு கேட்டகரிக்குள்ள வந்துட்டாங்க. இவங்களை வச்சு நீங்க என்ன படம் எடுக்கிறீங்க? மசாலா படம் எடுக்கிறீங்க. இவங்களை வச்சு நல்ல படங்கள் எடுத்தா, கதையம்சம் உள்ள படம் எடுத்தா, வித்தியாசமான படங்கள் எடுத்தா நிச்சயமா ஓடும். இப்போ லோகேஷோடைய விக்ரம், அது கமலஹாசனுடைய படம் தான், ஆனா வந்து வேற மாதிரியான ஒரு பிரசன்டேஷன், புது மாதிரியான ஒரு கதையமைப்பு, புது மாதிரியா அதை சொல்லியிருந்தாரு. திரைக்கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு, இயக்கம் ரொம்ப அருமையா இருந்துச்சு, அதை ரசிச்சாங்க, கொண்டாடினாங்க இல்லையா? நிச்சயமா தான் அதுதான் நடந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட கதைகளை வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதை வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா நிச்சயமா இந்த 1000 கோடி இல்லை, இன்னும் பல 1000 கோடி தாண்டது கூட தமிழ் சினிமாவில் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, நடிகர்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆனா கதைன்ற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து கோட்டை விட்டுறாங்க.